நல்ல கேளுல அப்பவும் அது ஒருக்கிதான் பார்ப்போம். கேட்க கேட்க காதே கேட்காத மாதிரி மங்குனி மாதிரி உட்கார்ந்துருக்காரு பாரு. நீ எங்க படிச்சோக்க கிளம்பிடுங்க. ஆமல ஒரு சேலையை உடுத்திடக்கூடாது, உடனே கேள்வி கேட்டுருவான். உங்க ஆத்தாக்காரி தினமும் விதவிதமாக தானே உடுத்திட்டு போறா. நான் ஏதாவது கேட்குறேனா? என்ன மட்டும் நல்ல கேளுல. ஆமா கேட்கடாவோ கேட்கடாவோ. ரெண்டு பேரும் நிம்மதியா உன்னை பார்த்து சிரிக்க விடுதீங்களா? காலையிலே ஆரம்பிச்சிருதீல என்னத்துக்கு? ஆமால நல்ல கேள்வி கேளு. என் ஃப்ரெண்டு கூட வெளியே போக போறேன். இப்ப என்ன அதுக்கு? இல்ல இது ஆபீஸ் விஷயமா வெளியே போறோம், அதெல்லாம் ஒரு கேள்வியா? ஆமல எனக்கும் சந்தேகமா தான் இருக்கு. மனுஷன் போற போக்க பார்த்தா சரியா தெரியல. ஆமாட்டி, நேத்து ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு என்ன படுத்துற பாட்டெல்லாம் என்னால மறக்க முடியுமா? இப்போ நல்லா தான கோயிலுக்குலாம் போயிட்டு வந்தோம், நல்லா ஜாலியா தான இருந்தோம். அது என்ன ரெண்டு வாரம் உன்னைய படுத்துனாவோ? சும்மா எதையாவது சொல்லணும்னு சொல்லாதப்பா. ஏல நீ ஒருத்தனே போதும் ஊரை வித்துட்டு நான் இல்லைங்கிறதுக்கு. என்ன என்னத்துக்கு இப்படி முறைச்சிக்கிட்டு நிக்கிற? என்னத்துக்கு இப்படி பேய் அடைஞ்ச பாட மாதிரி நிக்கிற? சும்மா வரும்போதே முறைச்சிக்கிட்டு வருவியோ? யார பார்த்து முறைக்கிற? அனிதா மாவியா? இப்ப என்னாச்சு? என்னைய பார்த்து முறைக்கிற? என்னடி சொன்னாதானே தெரியும். பெரிய அண்ணன் இவன், அண்ணன் அண்ணன் நுண்ணன். நான் வச்சிருக்கிற சின்ன கடுப்பட்டியை தூக்கி தின்றுக்கிய கொஞ்சம் கூட உனக்கு வெக்கமா இல்ல? யார் எடுத்து தின்ன? என் கூட காக்காம எடுப்பியோ? இந்த வீட்டுல நான் மட்டும் தான் எடுக்க நோட்டி தூக்கி திங்கிறதுக்கு. நீயும் அவளும் சேர்ந்துக்கிட்டு தான் அன்னைக்கு என் கொல்ல மிட்டாயெல்லாம் எடுத்து தின்னியா? கடுப்பா ஒரு மிட்டாய் இருந்துச்சு, என்னன்னு எங்களுக்கு தெரியாது. அப்படியே ரெண்டு பேரும் சொன்னீங்களாட்டி வாய் குசாம புழுவனி இல்லாட்டி சொல்லுடி. இப்போ சின்ன கடுப்பட்டி எடுத்து நான் தின்னனாம்ல? தாளா அப்படியே தொங்கி போச்சு. என்ன பதில் சொல்ல முடியலையோ? அப்படியே அங்க இருந்து ஓடும்போது அப்படியே ரவுடி பேபி ஆட்டம் வந்த. இப்ப என்னடி சொல்லுடி? தலை தொங்கி போச்சு என்னத்துக்குட்டி? அடி சொல்லுடி, என்னைய பாடுடி. ஆமா படிய இவடு சொல்லுடி சொல்லுட்டிங்கிறாரு. என்னத்துக்கு என் சொல்லு கடுப்படியா எடுத்துட்டுன சொல்லு. அன்னைக்கு நீ என் கண்ண மிட்டாய் எடுத்து தின்னியா? சடிக்கு சடியா போச்சு, வாயை மூடிட்டு பேசாம போ. இழு அண்ணே இம்பூட்டு நான் திங்கலன்னு சொன்ன, இப்போ எப்படிலாம் வாயில இருந்து உண்மை வருது? அது எப்பவுமே கொஞ்சம் நாடம் கழிச்சு தான் உண்மை வரும், அதான் அப்படி வருது. இப்போ என்ன செய்யணும் கூட? டேய் ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? நீ பேசாம இடு, உனக்கு ஒண்ணும் தெரியாது. என்ன பாடுபட்டு இருக்கிறான் தெரியுமா? வீட்டுல ஒரு பொருளை வைக்க விடுறானா, சீனியை தூக்கி தின்றான், கருப்பட்டியை தூக்கி தின்றான், இப்போ என் சின்ன கருப்பட்டியும் தூக்கி தின்ட்டான். சுட்டி நீ தூக்கி தின்னா ஒண்ணும் கிடையாது, நான் தூக்கி தின்னா தின்னுட்டான் தின்னுட்டான் பியூட்டி. எடி பேசாம போயிரு பாத்துக்கோ. அண்ணனுக்கு கோவம் வந்துச்சு அப்படி என்ன நடக்கும்னே தெரியாது. ஏதோ சின்ன பிள்ளையாச்சே பொழிச்சு போட்டுன்னு விட்டுட்டு இருக்கேன். என்னடி அவந்தி இந்த கலவணி பைய ஒத்துக்கிட்டானா இல்லையா? எங்க தான் கிடக்குறான்? எடி உளுக்கு மாடி இருந்துக்கிட்டு என்னைய பார்த்து கலவணி பையன்னு சொல்லுவியோடி? எடி அப்ப நீங்களாம் இன்னைக்கு எங்குள்ளது படைக்க தின்னல, அதெல்லாம் என்ன திட்டி? அதெல்லாம் இப்போ கோக்கங்கட்டி. என்னடி முழிக்கிற? சின்னது புறம் கோக்கங்கட்டி. என்ன போதுமா? கக்கியாச்சு. நானும் கக்கிட்டேன், போதுமானே? எனக்கு நீ எங்க இருந்து தான் ஒரு வெலூட்டி? எடி யாமடி இப்படி பட்டி எடுக்கறிய? இப்போ கொஞ்சம் நெஞ்ச பட பத்திராளுவோ ரெண்டு பேரும் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கறீல? ஏதாவது சொல்றீங்களா? ஏல என்ன சொல்ற?
நீ இம்புட்டு நேரம் பேசுனதுக்கு அவ்வளோ பதிலடி கொடுக்குறா. என்ன செய்ய சொல்ற? இப்போ நீ பேசாதப்பா. எனக்கு வர கோத்துக்கு என்ன பண்ணுவனே தெரியாது. சரியான ஆளுதான். ரெண்டு பேரும் ஒண்ணுமே தெரியாம அப்படியே சோக்காடு மாதிரி உட்கார்ந்திருப்பியே, சோக்காடு மாதிரி. என்ன நீ வேற அமுக்கடி மாதிரி சிரிச்சுக்கிட்டு உட்கார்ந்திருக்க? இங்க பாரு அனிதாம்மா, நீ பண்ற எதுவும் சரியில்லை. ஆரம்பத்துல இருந்தே உனக்கு சப்போர்ட் பண்ணது நான் தான். ஆனா நீ பொம்பளை பிள்ளைன்னு உள்ளுக்கு ஓவரா செல்லம் கொடுக்குற. கடைசில உன்னை ஏமாத்தப்படாளுவோ. ஆமா, ஏமாத்தப்படாவோ. அனிதாம்மா செத்த போடா, கலந்துட்டு போடா. ஏலே யாமனே, எதையாவது பேசணும்னு சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவியா? இருட்டி, இப்பவுமே போய் நான் ஐசம்மாட்ட என்ன ஏதுன்னு கேட்கறேன். உங்க ரெண்டு பேரையும் பத்தி அப்படி பத்த வச்சு விடுறேன்னா இல்லையான்னு பாரு. அப்படியே ஐசம்மா குடுக்குற குடில தாண்டி ரெண்டு பேரும் அடங்க போறியே. பத்த வைக்கிறதுக்கு நாங்க என்ன இலையா? அப்படியே இடிஞ்சு சொல்லுதுக்கு. போடவே போட, மெதுவா போட. என்கிட்டயே ஓட்டி வச்சுக்கிட்டு இருக்கிய, இன்னைக்கு இருக்குடி. ஏடி, ரெண்டு பேரும் அவங்கிட்டே வம்பளப்பேடும். ஏண்டி அவனை போட்டு படுத்துதியே? அதெல்லாம் ஒரு ஜாலிக்கு அவனை போட்டு யாரு படுத்தினா உடனே நீ அவனுக்கு ஏண்டுகிட்டு வந்துருவிய. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா ஜாலிக்காகவும் நாங்கள் விளாண்டோம் தெரியுமா? இப்போ உங்களால எப்படிலாம் கோச்சிட்டு போறான். அதெல்லாம் கோச்சிட்டு போக மாட்டான். அவன் எங்க போயிடுவான்? நேரம் இங்கே தான் விடுவான் திரும்ப. ஏங்க, இதெல்லாம் ரொம்ப ஓவரா தெரியல. நீங்களும் உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கியே, போய் அவனை சமாதானப்படுத்துங்க. ஏன் இப்படி உட்காந்துருக்கியே? ஏடி, எனக்கு ஃபோன் வரும், அதான் உட்காந்துருக்கேன். வந்ததும் நான் கிளம்பி போவேன். இங்க பாரு, அவன்லாம் கோச்சிக்க மாட்டான். அருணே, அருணே. என்ன அனிதாம்மா, எதுக்கு கூப்பிட்ட? ஏல, தம்பியே இவ்வளோ ரெண்டு பேரும் சேர்ந்து உசுப்பேத்தி விட்டுருக்கா. அவன் வேற கோவத்துல போறான். என்ன ஏதுன்னு போய் பாரு. இது சும்மாவே இருக்க மாட்டேலோட்டி. அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா. சரிம்மா, நான் போய் பாட்டு வரேன். போ போ. ஐயா வீங்கிட்டு இருக்காரு, நீ போய் சமாதானம் பண்ணு. இது சும்மா இருங்கடி, பாவண்டி அவன். ஆமா, படிய பாவம். அவன் எத்தனை வரை பாடப்பட்டிருக்கான். இப்ப அவனுக்கு என்னதான் பாவமா? சும்மா இருங்கடி, நான் போய் பார்க்கணுமா. சரில. என்ன மாமி, என்னாச்சு? முகம்லாம் ஒரு மாதிரி செம்மடால இருக்கு. உங்க பொண்ணு ஏதாவது சொன்னாலா? இல்லை நைட்டெல்லாம் தூங்காம இருந்தீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, எனக்கு மனசுக்கு தான் ஒரு மாதிரி இருக்கு. ஓ ஆத்துக்காரர கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தேன். அது என்னமோ எனக்கு சரியா தோணலை. அதான் சரி உங்ககிட்ட சொல்லுமேன்னு நினச்சேன். என்ன மாமி, சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தீங்களா? அவர் எங்கேயோ ஃப்ரெண்டோடலாம் வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. என்ன சொன்ன? ஃப்ரெண்டோடையா? அது ஒரு 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 பொண்ணோட பார்த்தேன். அதான் அது யாரு என்ன ஏதுன்னு கேட்கலான்னு நினச்சேன். நீ ஏதாவது சொல்லிடுவியோன்னு ஒரு மாதிரி இருக்குடி. என்ன மாமி சொல்கிறீங்க? பொண்ணோட பார்த்தீங்களா? யாராவது தெரிஞ்சவங்களா இருப்பாங்க, ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு வந்திருப்பாரா இருக்கும். இப்போ அதுக்கு என்ன? ஏய் லூசு, நீ என்ன இப்படி சொல்கிற? அது பொண்ணு மாதிரியும் தெரியல. ஏறக்குறைய உன்னோட ஏஜ், ஏறக்குறைய அவரோட ஏஜாக இருக்கும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட அப்படி தான் தெரிஞ்சிச்சு. ரெண்டு பேரும் ஏதோ சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு போனாங்க. என்னைக்கு அது உன் வீட்டுக்காரரு உங்கள் வீட்டுக்கு சூப்பர் மார்க்கெட் போய் சாமான் வாங்கிட்டு வந்திருக்காரா? இல்லை டோர் டெலிவரிக்கு பையன் கொண்டாந்து போடுவானா? ஐயோ மாமி, ஷாப்பிங் கூப்பிட்டாலே நீங்கள் போயிட்டு வாங்க, எனக்கு போர் அடிக்குதும் பாரு. அவருக்கு இதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. எப்போவாது வலுக்கட்டாயமாக கூட்டிகிட்டு போனால் வருவார். மற்றபடி சூப்பர் மார்க்கெட்டில் ஏதாவது திங்ஸ் வாங்கணுன்னா நானும் அம்மாவோ போவோம். அனிதா போயிட்டு வருவா. அப்படியே போனான்னா எங்களுக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்துடுவா. ஏன் மாமி கேட்குறீங்க? பின்ன வீட்டுக்கே சாமான் வாங்கி போடாத மனுஷன் இப்படி சூப்பர் மார்க்கெட்டில் போய் ஒரு பொண்ணு கூட சேர்ந்துக்கிட்டு என்ன பொருள் வேணுமோ அவளுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து எடுத்து கொடுத்துக்கிட்டு இருந்தா எனக்கு சந்தேகம் வராமல் என்ன வரும்? ஐயோ மாமி, அது அவரோட ஃப்ரெண்டாக இருக்கும். இடையில ஒரு நாள் சொல்லிட்டு இருந்தாரு, ஒரு லேடி அவர் கூட காலேஜ் படிச்சிச்சான். அவங்களோட ஹஸ்பண்ட் இல்லை, அவங்களுக்கு கல்யாணம் ஆகலைன்னு தான் சொன்ன மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஆமாம், கல்யாணம் ஆகலைன்னு தான் சொன்னார். அவங்களுக்கு வேறு இடையில என்னமோ கேன்சர் வந்து சரியாகி இப்போ தான் இந்த ஊரில் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஒருவேளை அவங்களா கூட இருக்கலாம். ஏய் என்னடி இது லூசு மாதிரி உட்காந்துக்கிட்டு அவளா இருக்கும் இவளா இருக்குங்கிற? நான் எவ்வளோ சீரியஸாக சொல்லிகிட்டு இருக்கேன், நீ அதை காது கொடுத்தே வாங்க மாட்டேக்க. ஐயோ மாமி, இதில் காது கொடுத்து வாங்குறதுக்கு என்ன இருக்குது? அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, அவங்களா இருக்கும், இல்லை ஆஃபீஸில் யாராவது கூட ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கும், இல்லை தெரிஞ்சவங்களா இருக்கும். இதில் என்ன மாமி இருக்குது? இதெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்லிட்டு இருக்கீங்க. என்னடி இது, நீ எந்த லோகத்தில் இருக்க? அடியே இப்படி வெகுளித்தனமாக இருக்காத.
வெளுத்ததெல்லாம் பாலுன்னு இப்படி நம்பிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ, நாளைக்கு யாரையாவது ஒருத்தரை பார்த்து அவருக்கு அந்த பொண்ணுக்கும் இடையில ஏதாவது பழக்கங்களக்க வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்? இப்படி லூசு மாதிரி சொன்னதெல்லாம் சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு வேற இருக்க. என்ன மாமி, நம்பிக்கை தானே வாழ்க்கை. அவர் என் புருஷன், எனக்கு நல்லவராக நடந்துக்கிறாரு. எனக்கு அவர் மேலே எப்பவுமே இந்த மாதிரி சந்தேகம்லாம் வந்தது கிடையாது. இதை அனிதா கிட்ட சொன்னீங்கன்னா அவள் வேணா பின்னாடியே போய் வேவு பாப்பாலாம் இருக்கும். எனக்கு அவர் மேலே அப்படி எந்த சந்தேகமும் வந்ததில்லை மாமி. அப்படி எதுவாக இருந்தாலும் அவரே என்கிட்ட சொல்லிடுவார். நல்ல பொண்ணுடி நீ. எனக்கு தான் படபடப்பு கூடி போச்சு. அப்படியே பிபி ஏறிடும் போல ஆயிட்டு. என்னமோ ஏதோன்னு உங்ககிட்ட சொல்லதுக்கு ஓடி வந்தா நீ என்னன்னா சாதாரணமாக சிரிச்சிட்டு உட்காந்துருக்க. உண்மைதான் மாமி, கணவன் மனைவிங்கிற உறவு எப்படிப்பட்டது தெரியுமா? எல்லாமே நமக்கு அவர் தாங்கிற நம்பிக்கையில் நம்ம வாழணும். அவர் இந்த மாதிரி ஒரு தப்பை பண்ணவே மாட்டார். அவர் ஏன் புருஷன் மாமி. அவர் எப்பவுமே எங்களை தவிர யாருக்கிட்டேயும் அப்படியெல்லாம் பேச மாட்டார். அது யாராவது தெரிஞ்சவங்களா இருக்கும். அப்படியே நீங்கள் சொல்கிற மாதிரி ஒருவேளை அவருக்கு அப்படி ஒரு பழக்கம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதையும் கண்டிப்பாக எங்ககிட்ட சொல்லிடுவார். அவரால் எதையும் சொல்லாமல் இருக்க முடியாது. ஸோ எங்களையும் மீறி அவருக்கு அப்படி ஒரு நெருக்கமோ பழக்கமோ இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவர் சந்தோஷமாக இருக்கட்டும், அவருக்கு விருப்பமானதை அவர் செய்யட்டும்னு சொல்லிட்டு நான் கண்டுக்க மாட்டேன் மாமி. என்னடி நீ இப்படி பேசுகிற? நீ என்ன லூஸா? அதை எப்படி கண்டுக்காமல் இருப்ப? கண்டுக்காமல் இருப்பேன்னா அப்படி இல்லை மாமி. அவருக்கு எங்களை பிடிக்காதனால தானே வேறு யாருக்கிட்டேயோ பேசுகிறாரு. அப்போ அவரோட வாழ்க்கையிலேருந்து நான் விலகிடணும் அப்படிங்கிறதுல தீர்மானமாக இருப்பேன். அவரை எப்போவுமே தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு நினச்சி நான் பேசாட்டி நான் உண்டு, என் வேலை உண்டு, என் பசங்க உண்டுன்னு இருந்துக்குவேன். அம்மாடியோ, ஒன்ன மாதிரிலாம் என்னால் இருக்க முடியாது. போன வாரம் எங்கள் தெருவில் ஒருத்தன் பொண்டாட்டிக்கு தெரியாமல் எவ்வளையோ வச்சுருந்தானா. போட்டு அடின்னு அடித்து அவளுக்கு தெரிஞ்சு ஐயோ அந்த பொம்பளைக்கும் உளுந்துச்சு பாரு அடி. நான்லாம் ஐயோ நான் அரண்டு போய் உட்காந்துட்டேன். இருக்கலாம் மாமி, அவங்களோட நம்பிக்கைப்படி வீணா போகும்போது அவங்களால ஆத்திரத்தை தாங்க முடியாமல் கோபத்தை வெளிப்படுத்துகிறாங்க. அதுக்கு என்ன செய்கிறது? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதம். ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி ஏதாவது இருந்தா அதான் பாவம் அனிதா சட்னி ஆக்கிடுவா. நல்ல ஆளு தாண்டி நீ. உனக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் வரலையா? ஐயோ போங்க மாமி, நீங்கள் வேற காமெடி பண்ணிக்கிட்டு. அவர் ஏன் புருஷன், எனக்கு அவரை பற்றி நல்லா தெரியும். அவர் எதுனாலும் எங்ககிட்ட சொல்லிடுவார். அது சரி, நான் போய் கேண்டீனில் போய் ஒரு காஃபியை குடிக்க போகிறேன், வர்றியா? அதுக்கு என்ன போகும், நீங்கள் வரட்டும்னு தான் நானே இருந்தேன். என்னமோ தெரியல, எனக்கு தூக்கமாக வருது. ஏன் நைட்டெல்லாம் தூங்காமல் என்ன பண்ணிட்டு இருந்த? போங்க மாமி, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. என்னமோ தெரியல, நான் ஒருவேளை லேட் நைட்டு நேற்று சாப்பிட்டேன், அதனால் எனக்கு தூக்கம் வராமல் இருந்ததான்னு தெரியல. நான் சாப்பிட்றதுக்கே நேற்று 10:30 ஆயிடுச்சு, அதனால் சரிவர தூக்கம் வராமல் இருந்திருக்கும். அதானே, எங்கே உன் புருஷன் உங்ககிட்ட வந்து கொஞ்சிக்கிட்டு உட்காந்துட போகிறாரோன்னு நினச்சேன். போங்க மாமி, அவரெல்லாம் கொஞ்சம் தான் செய்வார். விட்டா பக்கத்துலேயே வந்து உட்காந்துக்குவார். பசங்க இருக்குல்ல, பசங்களை வளர்க்கணுங்கிற எண்ணம் மட்டும்தான் என் மண்டையில் ஓடிட்டே இருக்கு. நீங்கள் வேறு எதையாவது சொல்லிட்டு இருக்காதீங்க. வாங்க போய் காஃபி குடிப்போம். சரிடி அம்மா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பொருள் என்னன்னா சேலை. ஆனந்த் சாரீஸ் ஃப்ளோரல் பிரிண்ட் பாலிவுட் ஜார்ஜெட் சாரி பேக் ஆஃப் 2 green and blue கலர். இதோட விலை என்னன்னா 579 ரூபாய். 71% ஆஃப்ல Flipkartல கிடைக்குது. இதோட முந்தைய விலை 1999 ரூபாய். இப்போதைய விலை 579 ரூபாய். வேணுங்கிறவங்க நம்ம வீடியோக்கு கீழே வர வியூ ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணி ஆர்டர் போட்டுக்கோங்க. ஆனந்த் சாரீஸ் ஃப்ளோரல் பிரிண்ட் பாலிவுட்
இன்று பிறந்த நாளை கொண்டாடும் சகோதரர் கென்னடிராஜ் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இன்று பிறந்த நாளை கொண்டாடும் அண்ணன் கென்னடிராஜ் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இன்று பிறந்த நாளை கொண்டாடும் சகோதரர் கென்னடிராஜ் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஹாய் அங்கிள், விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. அங்கிள், உங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஹாய் ஆச்சி, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு அங்கிளுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை உங்க சார்பாகவும் எங்க சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஹாய் ஆச்சி, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பிறந்த நாள்னால பிஸியா இருப்பீங்க. அங்கிள், உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஹாய் தமிழ் செல்வம் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் அஸ்வின், அருண், அபிதா, வந்திகா செல்லம், ஐஸ்வர்யாக்கா, அண்ணா, அனிதாக்கா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அஸ்வின் செல்லம் சூப்பராக பாடுறான். அஸ்வின் செல்லம் பாடுற 2வது பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. இது போல் எப்பவும் ஒத்துமையாக சந்தோஷமாக இருக்கணும் அக்கா அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் செல்வம், தமிழ் செல்வம் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் செல்வம் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் செல்வம் அங்கிள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் செல்வம் அங்கிள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் செல்வம் அங்கிள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் செல்வம் அங்கிள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் அருணிஷியோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பர் அழகான ஃபேமிலி. ஐ லவ் யூ ஃபேமிலி. குட்டி அஸ்வின் செல்லம், பர்த்டே செல்லம், பாத்திரமா இரு அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் அருணிஷி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ so much அம்மா. ஹாய் அருணிஷி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் அருணிஷி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் அருணிஷி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் அருணிஷி அம்மா, எப்படி இருக்கீங்க? ஹாய் அருணிஷி அம்மா, எப்படி இருக்கீங்க? ஹாய் பிரசாந்தினி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியம்மா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீ எப்படி இருக்க? ஹாய் அனிதாக்கா, இசக்கா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டாச்சா? அருஞ்செல்லாம், அஸ்வின் செல்லம், வந்தி செல்லம், அபி செல்லம் 2 செல்ல குட்டிகள் பேசும்போது எவ்வளோ அழகாக இருக்குது. என்ன அரவிந்த் மாமா, உஷாரா இருங்க. அனிதாக்கா மாதிரி நான் இருக்க மாட்டேன். எனக்கு ரொம்ப கோவம் வரும், டார்ச்சர் பண்ணுவேன். சாந்தி என்கிற பேரை வச்சுக்கிட்டு பிடிக்கலையா, என் கூட நடிக்க இஷ்டம் இல்லையா, உங்களுக்கு பிடிக்கலையா, என் கூட நடிக்க பிடிக்கலன்னா இந்த பேரை எடுக்க வேண்டியது தானே. உங்கள் விருப்பம், உங்கள் கதை. நான் நல்லா இருக்கேன், ஆனால் கொஞ்சம் 2 வாரம் ஆச்சு, ஃபீவர் இன்னும் சரியாகலை. நீங்களும் சேஃபாக இருங்க, பசங்களும் சேஃபாக இருங்க. ஆல் ஃபேமிலிக்கு உம்மா ஐ லவ் யூ ஸோ மச்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். என்ன சாந்தி, உன்னை பிடிக்காம இருக்குமா? யாருக்காவது ஒன்று பிடிக்காம போகுமா? அப்படிலாம் எதுவும் இல்லை, சும்மா ஏதாவது விளையாட்டுக்கு சொல்லியிருப்பேன். சேஃபாக இருமா, உடம்ப பார்த்துக்க. காய்ச்சல்னு சொல்லியிருக்க, கவனமாக இரு. மழை பெஞ்சிட்ருக்குல்ல. ஐ லவ் யூ ஸோ மச்மா. சாப்பிட்டியா? நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டோம். நீ சாப்பிட்டியா? ஹாய் சாந்தியக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருங்க. ஃபீவர்னு சொல்லியிருக்கீங்க, ரொம்ப கவனமாக இருங்க. ஐ லவ் யூ அக்கா. ஹாய் சாந்தியக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃபீவர்னு சொல்லியிருக்கீங்க, உடம்ப பார்த்துக்கோங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் பிரசாந்தினி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. உடம்ப பார்த்துக்கோங்க, நல்லா சாப்பிடுங்க சரியா? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் பிரசாந்தினி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? உடம்ப பார்த்துக்கோங்க, நல்லா சாப்பிடுங்க. ஐ லவ் யூ அம்மா. ஹாய் பிரசாந்தினி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் பிரசாந்தினி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. ஹாய் ஹஜிகா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீ எப்படி இருக்க? சாப்பிட்டியா? ஹாய் அனிதாக்கா, இசக்கா, அஸ்வின் செல்லம், அருண் செல்லம் எப்படி இருக்கீங்க? அவந்தி செல்லம், அபி செல்லம் அனைவரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அனைவரும் சாமியை கும்பிட்டுட்டு வாங்க. திருச்செந்தூருக்கு பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. பை, see you, I love you so much அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் ஹஜிகாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் ஹஜிகாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் ஹஜிகாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. ஹாய் ஹஜிகாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி
ஹாய் கிறிஸ்டினா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? டூ வைப்ஸ் பிளேயிங் ஜோக்ஸ் அண்ட் மாமா அருண் இஸ் ஏ கியூட் பாய் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்க. தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் கிறிஸ்டினாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? லவ் யூ அக்கா. ஹாய் கிறிஸ்டினாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் கிறிஸ்டின் ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் கிறிஸ்டின் ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் கிறிஸ்டின் ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் கிறிஸ்டின் ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் குக் அண்ட் டேஸ்ட் தமிழ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நைஸ் எபிசோட், சூப்பர் சூப்பர்ப்பா, பியூட்டிஃபுல் ஷேரிங் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் குக் அண்ட் டேஸ்ட் அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் குக் அண்ட் டேஸ்ட் ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் குக் அண்ட் டேஸ்ட் அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் குக் அண்ட் டேஸ்ட் ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் குக் அண்ட் டேஸ்ட் ஆண்டி, எப்படி இருக்கீங்க? ஹாய் குக் அண்ட் டேஸ்ட் ஆண்டி, எப்படி இருக்கீங்க? ஹாய் மகேஷ், எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? அஸ்வின்செல்லாம், ரிஞ்செல்லாம், அவந்திச்செல்லாம், அபிதாச்செல்லாம், அனிதாக்கா, ஐஸ்வர்யாக்கா, அரவிந்த் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? குட் ஈவினிங். சூப்பர் சூப்பர் சூப்பர், நைஸ் வீடியோ, பியூட்டிஃபுல் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்க. தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் மகி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் மகி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் மகியம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் மகியம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் மகியம்மா, எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் மகியம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் விஜயா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? ஹாய் அத்தான், அனி, ஐஸு, அஸ்வின், அவந்தி, அருண் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? இன்னைக்கு வீடியோ செம்ம சூப்பர் காமெடி. அத்தான் அடுத்த கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டீங்க போல. அஸ்வின் செல்லோ காமெடி, சிரிச்சு சிரிச்சு வயிறே வலிக்குது. அத்தான் மூணாவது கல்யாணத்துக்கு எங்களுக்கும் அழைப்பு கொடுங்க, நாங்களும் வர்றோம். ஐஸ்வர்யாவை ராய் எங்கே காணோம்? ஐ மிஸ் யூ செல்லம், பார்த்த ஞாபகம் இல்லையோ? சாங் சூப்பர் அத்தான், எனக்கும் ஒரு சாங் ப்ளீஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்க. ஐ லவ் யூமா. உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல, நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல. இங்கு நீ ஒரு பாதி, நான் ஒரு பாதி, இதில் யார் பிரிந்தாலும் வேதனை பாதி. இங்கு நீ ஒரு பாதி, நான் ஒரு பாதி, இதில் யார் பிரிந்தாலும் வேதனை பாதி. காலங்கள் மாறும், காட்சிகள் மாறும், காதலின் முன்னே விஜயம்மா நீயும் அப்பாவும் வேறல்ல. இல்லை, கொழுப்பு ரொம்ப தான் ஆயிப்போச்சு உனக்கு. ஹாய் விஜயாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஹாய் விஜயாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் விஜயம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் விஜயம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? லவ் யூ அம்மா. ஹாய் விஜயம்மா, எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் நேசமணி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைய கதை சூப்பர் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ. ஹாய் நேசமணி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் நேசமணி அக்கா, எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் நேசமணி ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் நேசமணி ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் நேசமணி ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஹாய் நேசமணி ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் சுனில் அம்பிகா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாவ், டுடே ஸ்டோரி சூப்பர்,
பியூட்டிஃபுல் ஷேரிங், ஐ லைக் இட், ஃபுல் வாட்சிங் வீடியோ அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் சுனில் அம்பிகா அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் சுனில் அம்பிகா அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீடியோ ஃபுல்லாக பார்த்துருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ அக்கா. ஹாய் சுனில் அம்பிகா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் அம்பிகா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் அம்பிகா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? ஹாய் அம்பிகா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? ஹாய் மாசிலா, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியம்மா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீ எப்படிம்மா இருக்க? சாப்பிட்டியம்மா? ஹாய் ஐஸ்வர்யா, அனிதா, அத்தான், அஸ்வின், அருண், அபிதா செல்லம், அவந்தி செல்லம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். பரவாயில்ல, கொஞ்சம் நான் நல்லபடியாக இருக்கேன். பரவாயில்ல. உலக்கைக்கு ஒரு பக்கம் இடி, மத்தளத்துக்கு 2 பக்கம் இடிக்கிற மாதிரி இங்கேயும் அங்கேயும் போயிட்டு வர்றீங்களா? தான் என்னத்தான் இப்படி ஆயிடுச்சு? உங்கள் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. அஸ்வின், அதனை வைத்து செய்கிற வேறு லெவல். எல்லாரும் செம்ம மாசாக இருக்கீங்க. செல்லக்குட்டீஸ், பட்டுக்குட்டீஸ், தங்கக்குட்டி, புஜ்ஜுக்குட்டி, மயிலுக்குட்டி, ரயிலுக்குட்டி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வேறு லெவலாக இருக்குது. பாட்டு அருமையோ அருமை. எனக்கு பிடிச்ச பாட்டு அஸ்வினும் அத்தானும் பாடும்போது என்ன அழகாக இருக்குது. ஐ லவ் யூ அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூம்மா. ஹாய் மாஸ்லாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் மசிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் மாசிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் மாஸ்லாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். தங்கக்குட்டி, பட்டுக்குட்டி, புச்சுக்குட்டி, ரயிலுக்குட்டி, மயிலுக்குட்டி, என்ன பண்ணிட்டு இருக்கு? ஐ லவ் யூ so much அம்மா. உடம்பு சரியாயிட்டா நல்லா ரெஸ்ட் எடுங்க சரியா? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் மாஸ்லாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? உடம்பு இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்லையா? ஐ லவ் யூ so much அம்மா. நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஹாய் மாஸ்லாமா, தங்கக்குட்டி, பட்டுக்குட்டி, புச்சுக்குட்டி, ரயிலுக்குட்டி, மயிலுக்குட்டி, எப்படி இருக்கு? ஐ லவ் யூ so much அம்மா. ஹாய் மாஸ்லாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃபீவர் சரியாயிட்டா நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஐ லவ் யூ அம்மா. ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஐசக்கா, அனிதாக்கா, அண்ணா, அருண் செல்லம், அஸ்வின் செல்லம், அபிதா செல்லம், அவந்தி செல்லம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். அண்ணா பாட்டு சூப்பர், அஸ்வின் ஐசக்கா சூப்பர், மை க்யூட் ஃபேமிலி, ஐ லவ் யூ ஸோ மச்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்க்கா. நல்லா இருக்கீங்களா? ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ அக்கா. ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் லட்சுமி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ so much அம்மா. ஹாய் லட்சுமி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் லட்சுமி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் லட்சுமி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் சங்கீதா, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியம்மா? பிரகாஷ்ங்கிற பேர் வச்சதுக்கு நன்றின்னு சொல்லியிருக்க. தேங்க்யூம்மா. டுடே எபிசோட் சூப்பர் அக்கா. அரவிந்த் மாமா, அனிதாக்கா சூப்பராக பேசுகிறாங்க. அரவிந்த் மாமா, ஐஸ்வர்யாக்கா சூப்பராக பேசுகிறாங்க. ஐஸ்வர்யாக்கா, அனிதாக்கா சாரி சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்க. தேங்க்யூ ஸோ மச்மா. அரவிந்த் மாமா, ஐஸ்வர்யாக்கா, அஸ்வின் செல்லம் சூப்பராக பேசுகிறாங்க. அரவிந்த் மாமா, ஐஸ்வர்யாக்கா, அனிதாக்கா, அஸ்வின் செல்லம், அவந்தி செல்லம் எல்லாரும் சூப்பராக பேசுகிறாங்கன்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூம்மா. ஹாய் சூர்யா செல்லம், எப்படிம்மா இருக்க? ஹாய் பிரகாஷ் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பட்டுக்குட்டி, தங்கக்குட்டி, பூச்சிக்குட்டி, அருண் செல்லம், அபிதா செல்லம், ஐ லவ் யூ உம்மான்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? மழையாக இருக்குமே, சேஃபாக இருங்க. ஐ லவ் யூ மை டியர் ஃபேமிலி. ஹாய் சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஹாய் பிரகாஷ் அண்ணா, எப்படி இருக்கீங்க? உங்கள் நேம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல் டேஸ்லேயே பிரகாஷ்ங்கிற பேர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் யூ அண்ணா. ஏன்னா எங்கள் கிளாஸ்மேட் ஒரு பையன் படித்தான், அவன் பேரும் பிரகாஷ். ரொம்ப நல்ல பையன், அதனால அந்த நேம் என்னன்னு தெரியல, ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் யூ அண்ணா. எப்பவும் வாயில் வர்றவா நேம் பிரகாஷ்ங்கிறது. ஹாய் சூர்யா செல்லம், எப்படிமா இருக்க? சாப்பிட்டியாம்மா? ஐ லவ் யூம்மா. பார்த்தீங்களா தான், இப்போ தெரியுதா? ஐஸு ஐஸுன்னு உருகுவீங்களே, எப்படி சொல்கிறா பற்றியலா? அவள் கூட படித்த பையலாம், அதனால் அந்த பேர் அவளுக்கு ஞாபகத்தில் இருக்குதாமே. என்னன்னா இந்நேரம் எப்படி வரிஞ்சு கட்டிட்டு சண்டைக்கு வருவியே? ஏய், வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். ஒவ்வொரு பேரும் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி ஞாபகத்தில் இருக்கும்.
எனக்கு தான் என் கூட படித்த வள்ளிங்கிற பிள்ளையே ரொம்ப பிடிக்கும். வள்ளிங்கிற பேரை கேட்ட உடனே அவன் தான் வரும். அதுக்கு என்ன செய்யறது? யோ என்னையா சொல்றீரு? வள்ளிங்கிற பேரு ரொம்ப பிடிக்குமா? வள்ளி கூட படிச்சாளா? இருக்குது இன்னைக்கு உமருக்கு. ஐயோ கமெண்ட் சொல்லுங்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏன்தான் இந்த படபத்தி எடுக்கலோ தெரியல. ஹாய் சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கோம். ஹாய் பிரகாஷ் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் சூர்யா செல்லம், எப்படிமா இருக்க? ஹாய் சங்கீதம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? I love you so much அம்மா. ஹாய் சங்கீதம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? I love you so much அம்மா. ஹாய் சங்கீதம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் சங்கீதம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். ஹாய் சூர்யா அண்ணா, ஹாய் பிரகாஷ் அப்பா. ஹாய் மகேஸ்வரி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அஸ்வின்செல்லாம் ஆச்சு ஒரு வாரமாக வீடியோ பார்க்கல. என்ன எங்கள் வீடு ஃபுல்லாக கெஸ்ட் வந்திருந்தாங்க. இன்றைக்கி தான் வீடியோ எல்லாமே பார்த்தேன். புது வீடியோ வேறு போட்டிருக்கீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இனிமேல் தவறாமல் வீடியோ பார்ப்பேன். இன்றைக்கி என் மகனுடைய பிறந்தநாள், வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் மாமாவுக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்மா. பிஸியாக இருந்திருப்பீங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஐ லவ் யூ அம்மா. ஹாய் மகேஸ்வரி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. ஹாய் மகேஸ்வரி அம்மா, வீடு பூரா கெஸ்ட் வந்திருந்தா ஜாலியாக இருக்கும்ல. ஐ லவ் யூ அம்மா. சாப்பிட்டீங்களா? அண்ணனுக்கு இன்னைக்கு பிறந்த நல்லா பிஸியாக இருப்பீங்க. ஐ லவ் யூ அம்மா. ஹாய் மகேஸ்வரி ஆச்சி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? லவ் யூ so much ஆச்சி. ஹாய் மகேஸ்வரி ஆச்சி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? லவ் யூ ஆச்சி. ஹாய் மகேஸ்வரி ஆச்சி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் மகேஸ்வரி ஆச்சி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?